வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிமாதத்தின் வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் கொண்டாடப்படுகிறது. வேண்டும் வரங்களை அருளும் மகாலட்சுமி தேவியை கலசங்கள் வைத்து வீட்டிற்கு அழைத்து வழிபடுவதே இந்த விரதத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த விரதத்தை மேற்கொண்டால் வாழ்வில் மங்களங்கள் நிறையும் என்பது நம்பிக்கை. திருமணமான பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் குடும்பத்தினர் நலமுடனிருக்க வேண்டுமென்றும். திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டுமென்றும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறார்கள். இந்நாளில் வீட்டைச் சுத்தம் செய்து விளக்கேற்றி வாசனை புகையினால் இல்லத்தை நிறைத்து. கலசம் ஒன்றில் லட்சுமியை வைத்து வணங்கி தொடங்குவர். ஒரு மனைப்பலகையில் கோலமிட்டு அதன்மீது வாழை இலை அல்லது தாம்பாலம் வைத்து. அதன்மீது பச்சரிசி அல்லது நெல்பரப்பி அதற்கு மேல் கலசம் வைத்து. தண்ணீர் நிரப்பி பச்சரிசி எலுமிச்சம்பழம் மஞ்சள் தூள். ஏலக்காய் வாசனை திரவிய பொடி சில நாணயங்கள் போன்றவற்றையிட்டு. கலசத்தை பட்டாடையால் அலங்கரித்து இலட்சுமியின் உருவச்சிலையை அல்லது படத்தை கலசத்திலுள்ள தேங்காயில் வைப்பர். மஞ்சள் சரட்டை குங்குமத்தில் வைத்து கலசத்தில் அணிவித்து. வரலட்சுமியை கிழக்கு பக்கமாக வைத்து வணங்குவர். தீப ஆராதனை செய்து இனிப்பான பலகாரங்களை படைப்பர். பின்னர் கலசத்தில் வைத்த மஞ்சள் சரட்டை விரதமிருந்தவர் கையில் கட்டுவர். பின்னர் படைக்கப்பட்ட பொருட்களுடன் தாம்பூலம் மஞ்சள் புடவை போன்றவற்றை. சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுத்து ஆசி பெற்று காலை முதல் உண்ணாநோன்பிருந்ததை முறித்து. தாமும் உண்டு விரதத்தை நிறைவேற்றுவர். அன்று முழுவதும் அஷ்டலட்சுமி தோத்திரம் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வர்.